ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ்வி லாக்ஸ். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம இட்லி மாவு வச்சு போண்டா பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுங்க. மேலே நல்லா கரகரப்பாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இட்லி மாவு எடுத்தோமா, எல்லாம் வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி போட்டோமா, பிசைஞ்சு எண்ணெயில் சுட்டமான்னு இருக்குங்க. 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வந்துட்டாங்க, வெறும் டீ கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டக்குன்னு செய்யக்கூடிய இந்த இட்லி மாவு போண்டா ரொம்ப செட் ஆகுங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் 3 கப்பு இட்லி மாவு எடுத்துக்கிறேங்க. இந்த கப் அளவு தான் நான் எடுத்துக்கிறேன். நல்ல புளிச்ச மாவு தான், இட்லிக்கு ஊற்றுற அளவு இருக்கிற மாவு, அந்த அளவுக்கு புளிச்ச மாவு தான். 3 கப்பு எடுத்துக்கிட்டேங்க. இதில் அந்த கப்பு வச்சே 3/4 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கேன். நீங்கள் அரிசி மாவு எடுத்துக்கலாம், கோதுமை மாவு வேணாலும் போட்டுக்கலாம். நான் மைதா மாவு 3/4 கப்பு எடுத்திருக்கேன். இதில் உப்பு இந்த மைதா மாவுக்கு மட்டும் நான் போடுறேன். ஏன்னா இட்லி மாவில் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு தான் வச்சுருந்தோம். அதனால் மைதா மாவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கிட்டு, இதில் காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் சிறுசாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இதில் கொத்தமல்லி கறிவேப்பிலை நல்ல ஒரு கைப்பிடி எடுத்து சிறுசாக நறுக்கி போட்டுக்கலாம். சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சிறுசாக நம்ம மாவு எடுத்தோம்ல, அந்த கப்பு வச்சே 1 கப்பு அளவு கட் பண்ணி வச்சுருந்தேங்க. இதை நல்லா இப்படி உதுத்து போட்டுக்கலாம். பெருசாக இருக்க பாருங்க. அதனால் நல்லா உதுத்து அதுக்கப்புறம் மாவில் போட்டு பிசையணுங்க. இதில் கொஞ்சமாக சோடா உப்பு போட்டுக்கலாம். லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவு போதும். ஏற்கனவே இட்லி மாவு புளிச்சு தான் இருக்குது, ஆனாலும் லைட்டாக போடுறப்போ ரொம்ப பாருங்கள், ஒரு பிஞ்ச் அளவு தான் போடுறேன். இந்த அளவு போதும். இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் மாவு. அந்த வெங்காயத்தை நல்லா உதுத்து விட்டு பிசைஞ்சிக்கோங்க. மாவோட பதம் எப்படி இருக்குன்னா, நமக்கு எடுத்து போடுற அளவு இருக்கும். நம்ம மைதா மாவு 3/4 கப்பு போடுறோம்ல, அது போதுமானதாக இருக்கும். அந்த இட்லி மாவு உள்ள தண்ணி இழுத்து கரெக்டாக நம்ம போண்டா போடுற சைஸுக்கு வந்துடும். வேறு தண்ணி எதுவும் விட வேண்டாங்க. இந்த அளவுக்கு போடுற மாதிரி இருந்தால் போதும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு நம்ம போண்டாவை கிள்ளி போட்டு செய்ய வேண்டியதாங்க. ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டான ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இட்லி மாவு போண்டாங்க. நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் ஷேர் பண்ணி விடுங்கங்க. நீங்களும் ஒரு லைக் போட்டு சமைச்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கங்க. இந்த போண்டா ஒரு 2 நிமிஷம் கழித்து நீங்கள் பரட்டி போடுங்க. இது உருண்டையெல்லாம் போட வராது, ஏன்னா வெங்காயம் நீளமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஷேப் வித்தியாசமாக தான் இருக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறம் கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்தால் அருமையான இட்லி மாவு போண்டா ரெடிங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கங்க.